ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாக்டாக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் ஐபி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த நாக்டாக் கம்பெனி பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ் பண்ண ஒரு கம்பெனி. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் மல்டி ஸ்டோரி பில்டிங்ஸ், ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி 2012 எஸ்டாப்ளிஷ் ஆன ஒரு கம்பெனி. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 50+ ப்ராஜெக்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட ஒர்க் பார்த்தீங்கன்னா 96 crores கிட்ட. ஸோ எங்களோட சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மல்டி ஸ்டோரி பில்டிங்ஸ். ஸோ மல்டி ஸ்டோரி பில்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒன் ஃப்ளோர் இருக்க பில்டிங்ஸ்லாம் கமர்ஷியல் ஆஸ் வெல் அஸ் ரெசிடென்ஷியல் ரெண்டுமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட் சுற்றிட்டு இருக்க ஏரியாவில். அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்டி அண்ட் ஹெச்டி எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸ். ஸோ லோ டென்ஷன் ஹை டென்ஷன் சொல்ல போகிற டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுற எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸ்லாம் இவங்க கொடுத்துட்ருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் ஒர்க்ஸ். ஸோ என்டையர் பில்டிங் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் பேஸ்மெண்ட் டாப் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டீல்லே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பில்டிங்ஸ் அண்ட் வேர் ஹவுசஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா இவங்க ஃபுல்லாக ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் ஒர்க்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் கீப்பிங் அண்ட் மேன் பவர் சப்ளை. ஸோ அதர் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ஸ்க்கு இவங்க ஹவுஸ் கீப்பிங் அண்ட் மேன் பவர் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பிரிட்ஜஸ். ஸோ இவங்க பிரிட்ஜஸும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இவங்களோட ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ உத்தரகாண்ட் டிரான்ஸ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா பஸ் டெர்மினலும் ஸோ ஒர்க் ஷாப்பையும் பில்டிங் பண்ணிட்டு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ரூர்க்கி ரயில்வே ஸ்டேஷனை அப்கிரேடேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரூர்க்கி ரயில்வே ஸ்டேஷனை இவங்க அப்கிரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹரவாலா ரயில்வே ஸ்டேஷன். ஸோ இதுவும் இவங்க பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணிட்டு இருக்காங்க. புது ரெனோவேட் பண்ணி கட்டிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டெல்லி ஏர்போர்ட். ஸோ டெல்லி ஏர்போர்ட் 2 பார்த்தீங்கன்னா இவங்க சப்கான்ட்ராக்ட் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ எடுத்து அதுவும் பார்த்தீங்கன்னா அப்கிரேடேஷன் ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டிரைவிங் டெஸ்டிங் ட்ராக் பிளேட்டிங். ஸோ இது பார்த்தீங்கன்னா டிரைவிங் டெஸ்ட்டுக்கான ட்ராக் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா டிரைவிங் ஸ்கூல் கேம்பஸ், நெக்ஸ்ட் ஆர்டிஓ ஆஃபீஸ் கேம்பஸ். ஸோ நைனிட்டலில் இருக்க அந்த டிரைவிங் ஸ்கூல் கேம்பஸும் ஆர்டிஓ ஆஃபீஸ் கேம்பஸும் இவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதான் இங்கே போயிட்டு இருக்க ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ ஐபிஓ டைம்லைன் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஐபிஓ ஓப்பன் டேட் பார்த்தீங்கன்னா December 17 அன்னைக்கு ஓப்பன் ஆகுது. க்ளோஸ் டேட் பார்த்தீங்கன்னா December 19. அலாட்மெண்ட் டேட் பார்த்தீங்கன்னா December 20. ரீஃபண்ட் டேட் December 23. லிஸ்டிங் டேட் பார்த்தீங்கன்னா December 24. ஐபிஓட இஷ்யூ டீட்டெயில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பண்ண 33 to 35 rupees செட் பண்ணியிருக்காங்க ஒரு ஷேருக்கு. லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா 4,000 குவான்டிட்டி. ஸோ ரீட்டைல் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1 lot ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ எஸ்எம்இ ஐபிஓனால. ஸோ வேல்யூ பார்த்தீங்கன்னா 1,40,000 rupees. ஸோ ஃபினான்ஷியல்ஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டாப் லைன் growth நல்லாவே இருக்குது. ஸோ ஃப்ரம் 1,032 lakhs பார்த்தீங்கன்னா 3,633 lakhs இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 22 to 24 கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்மோஸ்ட் டபுள் ஆயிருக்கு. ஸோ பாட்டம் லைன் பேட் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10 times இம்ப்ரூவ் ஆயிருக்கு கம்பேர்ட் டு 2022. ஸோ 22ல் பார்த்தீங்கன்னா 31 lakhs தான் இருந்துச்சு. ஸோ அங்கே 56 lakhs, அங்கே 3.6 lakhs. ஸோ 24ல் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ as well as பேட் ரெண்டுமே நல்லா எக்ஸலண்ட்டாக க்ரோ ஆயிருக்கு. ஸோ இந்த ஐபிஓ பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண வேணாம்னு பார்த்தீங்கன்னா க்ரே மார்க்கெட் ப்ரைஸ் 40 rupees கிட்ட இருக்குது. ஸோ இது லிஸ்ட் ஆச்சுன்னா 75 rupees கிட்ட லிஸ்ட் ஆகும் ஒரு ஷேர். ஸோ லிஸ்டிங் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 114% கிட்ட இருக்குது. ஸோ ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு லிஸ்டிங் ப்ரீமியம். ஸோ நீங்கள் லிஸ்டிங் கெயின்காக எய்ம் பண்ணுறீங்கன்னா இந்த ஐபிஓ கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்தது ஃபினான்ஷியல்ஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டாப் லைன் பாட்டம் லைன் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்லா எக்ஸலண்ட்டாக க்ரோ ஆயிருக்கு. ஸோ 2 years முன்னாடி கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கரண்ட் ஃபினான்ஷியல் இயரில் 10 times இம்ப்ரூவ் ஆயிருக்கு பாட்டம் லைன். ஸோ ஃபினான்ஷியல்ஸும் எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆர்ஓஇ ஆர்ஓசி ரெண்டுமே மோர் தென் 25% கிட்ட இருக்குது. ஸோ ஸ்பெஷலி ஆர்ஓஇ பார்த்தீங்கன்னா 35% கிட்ட இருக்குது. ஸோ நல்ல ஒரு ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. ஸோ டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.54. ஸோ டெப்ட் இங்கே கொஞ்சம் கம்மியாக தான் மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. ஸோ பாரோயிங்ஸ். ஸோ ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.87 தான் இருக்குது. ஸோ ரொம்ப ஓவர் வேல்யூ ஸ்டாக் இல்லை.
ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல்ஸ் படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து மீடியம் டு லாங் டேர்ம் growth வந்து இந்த கம்பெனி வந்து ஒரு நல்ல கம்பெனி. ஸோ லாங் டேர்முக்காக நீங்கள் எய்ம் பண்ணுறீங்கன்னா வந்து கண்டிப்பாக உங்கள் வாட்சஸை வந்து இந்த ஸ்டாக் வந்து ஆட் பண்ணலாம். டெஸ்டிங் கெயினுக்காக அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ வேறு டவுட் இருந்துச்சு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிச்சா லைக் பண்ணுங்கள். நன்றி.